ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்க போவது தொண்டை அடைப்பான். இது ஒரு சங்கடமான வியாதி. இது ஆடு மாடுகளுக்கும் வரும். இதற்கும் மார்பு அடைப்புக்கும் வித்தியாசம் உண்டு. மாரடைப்பு என்றால் இருதயத்தில் அடைச்சிக்கிறது. இது தொண்டை அடைப்பான்னா தொண்டையில் மூச்சு போகிற குழாயில் அடைச்சிக்கிறது. இவ்வளோதான் வித்தியாசம். இந்த வியாதி வருவதற்கான முதல் அறிகுறிகள் நமக்கு தென்படுவது இல்லை. நாம் அதை பெரிதாக நினைப்பது இல்லை. சில சமயங்களில் மூச்சு அடைச்ச மாதிரி இருக்கும், பிறகு சரியாக போகும். இப்படியே ஆரம்பத்தில் இருக்கும். லேசாக மூச்சை அடைச்சி விடுவோம். அப்போவே நம்ம கவனித்து நமக்கு தொண்டை அடைப்பான் வருதுன்னு நினச்சி ஒரு ஹோமியோபதி மருத்துவரை நாடினால் ஈஸியாக சுகமாகும். இதை நாம் பெரிதாக வளர விட்டோமேயானால் 5 நிமிடங்களுக்குள் உயிர் போய்விடும். நன்றாக நடந்து போய்கிட்டு இருப்பார், திடீர்னு கப்புன்னு அடைச்சோன்னா மூச்சு போகாது, ஆள் க்ளோஸ் ஆயிடும். ஆகவே இந்த தொண்டை அடைப்பானுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே மருந்து பார்ப்பது நல்லது. பெரும்பாலும் ஹோமியோபதி மருந்து அந்த தொண்டை அடைப்பானை ஈஸியாக சுகமாக்கும். தொண்டை அடைப்பான்னு என்ன, நம்ம மூச்சு குழாயில் ஒரு கட்டி மாதிரி ஏற்பட்டு அதை அடைச்சிக்கிறது. அதற்காக நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ண வளர்ந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு மூச்சு அடைச்சிடும். ஆதலால் இந்த வியாதியை நாம் ஆரம்பத்திலேயே சுதாரித்து ஒரு ஹோமியோபதி மருத்துவரை நாடுவது நல்லது. இதற்கு முக்கியமான மருந்து மெர்க்கூரியஸ் சயனைடு அப்படிங்கிற மருந்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த தொண்டையில் உள்ள கட்டிகள், அதாவது கட்டி தான் அடைப்பு, அது நம்ம கட்டி மாதிரி தெரியாது, திடீர்னு அடைக்கும், பிறகு விட்டுரும். இப்படி தொடர்ந்து ஒரு 4 தடவை அடைக்கும் போதே நீ சுதாரிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நோயை ஈஸியாக சுகமாக்கிடலாம். அதற்கு அடுத்தாற்போல் தொடர் மருந்தாக டிப்திரினம் 200 பவர் கொடுத்துட்டு வந்தால் போதும். அந்த தொண்டையில் உள்ள அந்த வளர்கிற கட்டிகள் கரைந்து உங்களுக்கு அந்த தொண்டை அடைப்பான்கிற நோயிலிருந்து நீங்கள் ஈஸியாக விடுதலை பெறலாம். ஆகவே நாம் இந்த மாதிரியான வியாதி வெளியில் தெரிவது இல்லை. தொண்டை அடைப்பானுக்கும் மாரடைப்புக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. மாரடைப்பு நெஞ்சில் வலி இருக்கும், கூட கொஞ்சம் நேரம் வலி இருக்கும், அப்படியே இருதயத்துக்கு போகிற ரத்தம் நின்று போவோம், கீழே விழுந்து இறந்து போவார். இது அப்படி இல்லை, மூச்சு குழாயவே அடைச்சிடும். கப்புன்னு மூச்சை அடைச்சா எவ்வளோ நேரத்துக்கு நிற்க முடியும்? ஆகவே இந்த தொண்டை அடைப்பான் என்கிற நோயை ஆரம்ப நிலையிலேயே நாம் அதை ஒரு பெருசுபடுத்தாமல் அசால்ட்டாக இருந்து விட்டோமேயானால் எதிர்பாராத விதத்தில் எந்த இடத்தில் நமக்கு மரணம் ஏற்படும் என்பது கூட நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நல்லா ஆக்டிவாக தான் இருப்போம், திடீர்னு வந்து அடைச்சிக்கிறோம். அதற்கு முதலையே சிம்டம்ஸு வரும்போதே, இப்படி லேசஸாக அடைக்கும் போதே எனக்கு நெஞ்சில் அடைக்கி அப்படின்னு மருத்துவரை நாடி வந்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு மருந்து சாப்பிட சொல்கிறாரோ அவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும். சில பேர் 2 நாளைக்கு சாப்பிட்டு விட்டுருவாங்க. ஹோமியோபதியில் அப்படி இல்லை. ஒரு மாத்திரையை கொடுத்தா அது 15 நாளைக்கு வேலை செய்யும். 15 நாளைக்கு பிறகு மருந்து மாற்ற வேண்டியிருக்கும். அந்த மருந்து 15 நாளைக்கு இடையில கொடுக்குற டப்பாவில் கொடுக்கறது தான் உங்களுக்கு அது வந்து சத்து மாத்திரை தான். ஆகவே இதை நீங்கள் கவனித்து ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி இந்த வியாதியை, கொடிய வியாதியை, எதிர்பாராத வியாதியை ஈஸியாக சுகமாக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.